இன்னைக்கு எபிசோட்ல ராதிகாவோட அம்மா பிரெக்னன்ட் பத்தி கோபி இன்னும் வீட்டுல சொல்லலையா, நான் வந்து சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. ராதிகா அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. ராதிகா பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்ச மயூ ரொம்ப சந்தோஷப்படுறா. ராதிகா பாக்யா வீட்டுக்கு வந்த உடனே, பாட்டி உடம்பு பரவாயில்லையா, நான் வேணா இன்னொரு வாட்டி கஷாயம் வச்சு தரவான்னு கேக்குறாங்க. ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு பாக்யா பண்ண ஊறுகாவை எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஊறுகாயை சாப்பிட்டு ராதிகா பாக்யா கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஈஸ்வரி பாட்டி பாக்யா கிட்ட ராதிகாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் கோபிக்கு சமைச்சு தரையான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்யா, யாரு கஷ்டப்பட்டாலும் உங்க பையன் மட்டும் கஷ்டப்படக்கூடாது இல்லைன்னு கேக்குறாங்க. உங்க பையனை இந்த வீட்டுல இருக்க விட்டதே பெரிய விஷயம், சமைக்க எல்லாம் சொல்லாதீங்கன்னு கோவப்படுறாங்க. எழிலும் செலியனும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கோபி வந்து, ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து குடிப்பீங்க, உங்க அம்மா வந்து என்ன திட்டுவான்னு சொல்றாரு. செலியன், சரக்கு எல்லாம் அடிக்கல, ஜூஸ் தான் குடிக்கிறோம்னு சொல்றான். கோபி அதை நம்பாம, என்ன மிக்சிங்கா, இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு குடிச்சு பாக்குறாரு. கோபி எழில் கிட்ட, பாட்டிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. செலியன், குழந்தை பெத்துக்கிற விஷயத்துலதான் பிரச்சனைன்னு சொல்றான். அதுக்கு கோபியும், அவங்க ஏன் மம்மி, நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ பொறுமையா குழந்தை பெத்துக்கோன்னு சொல்றாரு. கோபி அவரோட விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு, என் ஃப்ரெண்டு என்னை விட 2-3 வயசு பெரியவரு, அவரோட பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா, ஆனா அவருக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாரு. செலியன் கேட்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டான். கோபி ரூம்க்கு வந்து ராதிகா கிட்ட, பசங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சு ஆரம்பிச்சேன், ஆனா செலியன் கேட்கவே கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்றாரு. செலியனே இப்படி சொல்லிட்டான், என்ன பெத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு புலம்பிட்டு இருக்காரு. ராதிகாவும், அதெல்லாம் யோசிச்சா முடியாது, எப்படியாவது கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிடலாம், ஆனா அதுக்கப்புறம் அவங்கள ஃபேஸ் பண்ணவே பயமா இருக்குன்னு சொல்றாரு. ராதிகா, நாம இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், விஷயத்த சொல்லிட்டு நாம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.